16/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஒரு டியர் லாட்டரியோடைய கணிப்புகள். சரிங்களா? இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 15ஆம் தேதி டியர் பாருங்கள். ஆல் போர்டு நம்ம கொடுத்தது 5-1ங்கிற நம்பர் 3. சரிங்களா? இதுக்கு 5க்கு 0 பவர், 1க்கு 6 பவர், 3க்கு 8 பவர். எது போட்டாலும் நீங்கள் அதுக்கு உண்டான பவர் நம்பரை போடுங்கன்னு சொல்லி ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். 1 மணிக்கு பாருங்கள் 3, 6, 8ங்கிற நம்பர் வந்துருக்குது நம்மளுக்கு. 3 பாஸ் 8 பாஸு. 6 மணிக்கு பாருங்கள் 3, 8, 0 வந்துருக்கு. திரும்பியும் 3, 8 இந்த 0 வந்துருக்குது. 8 மணிக்கு 4, 0, 5 வரல, 1 வரல, 6 வரல. ஆனால் 0 தூக்கி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. நமக்கு 2Dயில் நம்ம கொடுத்தது வந்து 8-3 இங்கே பாஸ் ஆகிருக்குது. 0 டபுளாக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 8-0ங்கிற நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 8-0 நம்ம கொடுத்துருக்கோம். 8-0 பாஸ் ஆகிருக்கு. 6-8 கொடுத்துருக்கோம். 6-8 பாஸ் ஆகிருக்கு. 2 பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்ததில் 68ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அப்புறம் இதுவும் பாஸ் ஆகிருக்கு. 80ங்கிற நம்பரும் 3 டிஜிட்டலுக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு 2 இது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டார்கெட்டில் கொடுத்ததில் 3ஆம் நம்பர் மட்டும்தான் வந்துருக்குது. அதுக்கு உண்டான பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 0-8 நிறையா வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ நாளைக்கு உண்டான ஆல் போர்டு இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டிடிஎச் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். நீங்கள் நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கம் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் கவலைப்படாமல் போடுங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா? நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா. சரிங்களா? நாளைக்கு உண்டான ஆல் போட பார்த்துடலாமா? நாளைக்கு திரும்பவும் 3 வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைனா 8 நாளும் வரணுங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதுதான் 3, 8 கொடுத்துருக்குறேன். 1, 6ங்கிறது திரும்பவும் வருது. நாளைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி 0வாக வச்சுருக்குறாங்க. நாளைக்கு எப்படியும் ஒரு 1ஆவது வைக்கணும், வைப்பாங்க ஏதாவது ஒரு சொல்ல. 5ம் வருது. சரிங்களா? அதனால தான் திரும்பவும் 5-0, 1, 6, 3, 8ங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். நீங்கள் எது எடுத்தாலும் ஆல் போர்டு எடுக்கும்போது 3, 8 வச்சிங்கன்னா வைங்க. 1, 6 வைங்க. 5-0 அந்த மாதிரி வைங்க. பவர் நம்பர் கண்டிப்பாக வைங்க. அப்போ ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். நம்ம இதுலேருந்து தான் 2D 3Dலாம் எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்களும் இதுலேருந்து எடுக்கலாம் பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று கூட இன்றைக்கி காலையில் கூட பாருங்கள் 3-8-0ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். 3-8-0 வந்துருக்குது. 3-8-0 அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஆனால் கொடுக்கல. அந்த மாதிரி சொல்கிறேன் நான் கெஸ்ஸிங்க்கு. ஏன்னா இந்த மாதிரி அடிப்பாங்க நம்ம கொடுக்குற நம்பரை. அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நாளைக்கு கொடுத்துருக்கத பாருங்கள். 31, 51, 53, 86, 06, 08, 81, 56, 16ன்னு சொல்லி ஒரு 9 செட்டு வச்சுருக்கிறேன். சரிங்களா? 3 ஷோக்கும் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் 1 மணி ஷோக்கு, 6 மணி ஷோக்கு, 8 மணி ஷோக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ரொட்டேட் பண்ணி போடுங்க. ABPCAC ஆல் போர்டு போடுங்க. 31ன்னு வச்சிங்கன்னா 13 வைங்க. 51 வச்சிங்கன்னா 15 வைங்க. 53 வச்சிங்கன்னா 35 வைங்க. சரிங்களா? 86 வச்சிங்கன்னா 68 வைங்க. 06 வச்சிங்கன்னா 60 அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? 3Dயை பொறுத்த வரைக்கும் 315, 860, 310, 810, 815, 165. சரிங்களா? எல்லாமே பாக்ஸு தான். உங்கள் கணிப்பில் 1 மணி ஷோவோ, 6 மணி ஷோவோ, 8 மணி ஷோவோ, 3 ஷோவில் டியரில் வந்துட்டு நான் கொடுக்குற கணிப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷோவில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பரை பாக்ஸாக போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா பாக்ஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஈஸியாவது பாஸ் ஆகும். சரிங்களா? எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்க. சரிங்களா? பாருங்கள் அவங்க கணிப்பில் எப்படி நான் கொடுத்துருக்க நம்பரோடு உங்கள் கணிப்பு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும் போடுங்க. சரிங்களா? எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஒரு கணிப்பு மட்டும்தான். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி தான் 2 டிஜிட்டல் நீங்களும் இதில் செட் பண்ணி வைக்கலாம். வரும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் கொடுக்காத நம்பர்கள்லாம் இதில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா வைங்க. 3 டிஜிட்டல் வரலாம். 4 டிஜிட்டலும் இதிலேருந்து எடுக்கலாம். சரிங்களா? பாருங்கள். ஏன்னா 4 டிஜிட்டல் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது நம்ம கொடுத்த நம்பரில். அப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? பாருங்கள். உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.